ஒலிம்பிக்ஸ் 2024 ஆரம்ப நிகழ்வு பிரான்சின் கலை, கலாச்சாரம் மற்றும் வரலாற்று பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 776 ஆரம்பிக்கப்பட்ட ஒலிம்பிக்ஸ் கிரேக்க கடவுள் வழிபாடாக இருந்ததால் ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவ நாடுகளாகியதும் கிறிஸ்துவுக்கு பின் 393 இது தடை செய்யப்பட்டது. மீண்டும் 1896 உலக நாடுகளின் விளையாட்டு வீரர்கள் ஒன்றிணைந்து போட்டியிடும் விளையாட்டு நிகழ்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்டது. 3ஆம் உலகப் போர் வெடிக்கும் நிலையில் உலகம் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் வேளையில் உலக நாடுகளை ஒன்றிணைக்கும் நிகழ்வாக ஒலிம்பிக்ஸ் நடைபெறுவது ஒரு நல்ல விடயம். ஆனால் 1 பில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட ஒலிம்பிக்ஸ் ஆரம்ப நிகழ்வுகள் சில தடம் புரண்டு எல்லை மீறிவிட்டன. கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலான நெருங்கிய உறவை வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் லாஸ்ட் சப்பர் கிறிஸ்தவம் எதிர்க்கும் எல்ஜிபிடியினரால் கிரேக்க கடவுள்களுடன் தொடர்பு படுத்திய நிகழ்ச்சி கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்தி கிறிஸ்தவர்களை புண்படுத்துவதாக உள்ளது. டார்க் வேர்ல்ட் எனப்படும் அந்தகார உலகின் தீய சக்திகளுடன் இணைந்து செயல்படும் மிக சிறிய அளவிலான எல்ஜிபிடி சமூகத்தை வளர்ப்பதற்காக 2 பில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பின்பற்றும் உலகின் மிக பிரதான மதமாகிய கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்த முடிவெடுத்த பிரான்ஸ் ஒலிம்பிக்ஸ் பலத்த கண்டனங்களுக்குள்ளாகியுள்ளது. வழமையாக கிறிஸ்தவத்தை இழிவுபடுத்தும் நிகழ்ச்சிகள் கவனிக்கப்படாமல் விடப்படுகின்ற போதிலும் இம்முறை உலகின் பல பிரதான செய்தி ஊடகங்களும் சில பிரபலமானவர்களும் கூட கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் பிரபல கம்பெனிகள் தங்கள் ஆதரவை ரத்து செய்துள்ளதுடன் பலர் ஒலிம்பிக் நிகழ்ச்சிகளை புறக்கணிப்பு செய்துள்ளனர். அது மட்டுமல்ல, பலரால் கலந்து கொள்ள முடியாத அளவு கடும் போக்குவரத்து சீர்குலைவும் ஏற்பட்டுள்ள நிலையில் ஒலிம்பிக்ஸ் கமிட்டி மன்னிப்பு கோரியுள்ளது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என வேதாகமம் கூறுகிறது. ஆணும் பெண்ணுமாக குடும்பம் என்ற அழகிய அமைப்பை உருவாக்க தேவன் கட்டளையிட்டார். இந்த சத்தியத்தை புறக்கணித்து பொய்யை பின்பற்றுவதற்காக சத்துரு விரிக்கும் வலைதான் woke culture. இவர்கள் ஆண் பெண்ணாகவோ பெண் ஆணாகவோ மாறலாம், ஆண் ஆணையும் பெண் பெண்ணையும் திருமணம் செய்யலாம், அல்லது ஒருவன் மிருகத்தை போல் மாறலாம், மிருகத்தை திருமணம் கூட செய்து கொள்ளலாம். இவையெல்லாம் நியூ நார்ம்ஸ் என கூறுகின்றன. மனிதர்களும் மனித வாழ்க்கை முறைகளும் அவலட்சணமாக்கப்பட்டுள்ளதுடன் அவமானப்பட வேண்டிய இந்த விடயத்தை பெருமைப்பட வைக்கின்றனர். இதையெல்லாம் நம்பி கொண்டாடுகிறவர்கள் எவ்வளவு முட்டாள்கள்! இவர்கள் தான் தேவன் இல்லை என கூறுகிறவர்கள். தேவன் இல்லை என மதிக்கட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள் என வேதம் கூறுவது எவ்வளவு உண்மை! சிலர் தமது மதத்தை அவமதித்தால் கொடூரமாக கொலை செய்யும் போது கிறிஸ்தவர்கள் அமைதியாக இருப்பதால் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் எவ்வளவு வேண்டுமானாலும் இழிவுபடுத்தலாம் என சிலர் நினைக்கலாம். ஆனால் மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ணப்பட்டார். ஒலிம்பிக்ஸ் ஆரம்பித்த அடுத்த நாளே ஒரு தேவாலயத்தை தவிர பாரிஸ் முழுவதும் இருளில் மூழ்கியது. பிரேசில் நாட்டில் காணிவேலில் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்திய பின் பிரேசிலின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியது. பலர் தேவ கோபத்தை கவனித்து மனம் திரும்ப தவறிவிடுகின்றனர். அதனால் பேராபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் முகம் கொடுக்கின்றனர். கிறிஸ்தவர்கள் இவற்றுக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, குரல் கொடுக்கவும் தயங்கக்கூடாது.